அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் இருக்கோம். இந்த பகுதியிலே ஏகப்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கு எப்போ யானை வரும், எப்போ நம்ம இந்த கொலையை வெட்டுவோம், அதுக்கு முன்னாடி கொலையை வெட்டணும்னு தான் இருக்கிறோம். இந்த வாழைக்காய் அதுக்கு முன்னாடியே வந்து அறுவடை செஞ்சுட்டு போகிறது யானை. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த காயெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக இந்த யானை வந்து தான் சாப்பிட்ருக்கு. அப்போ இதுக்கு வந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை. ஏன்னா அவங்க சீக்கிரமாக இதை கொடுக்கணும், அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்தால் மட்டுமே இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக அந்த நிவாரணம் கிடைக்கும். அது இல்லாமல் நைட்டு எங்களால் தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்கோம். இரவு நேரங்களில் வந்து இப்போ நாங்கள் தூங்குறதா இல்லை நம்ம விவசாயத்தை பாதுகாக்கிறதா அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கோம். அதாவது மனமெல்லாம் உடைந்து கிடக்குது. இந்த விவசாயம் இருந்தால் மட்டுமே எல்லா ஊர்களிலும் வாழ முடியும், நம்ம நேஷனல் லெவலையே வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. ஏன்னா இந்த விவசாயி சேத்துல கை வச்சாதான் எல்லாருக்குமே சோத்துல கை வைக்க முடியுங்கிற பழமொழி முதல்லயே இருக்கு. ஆனால் இங்கிருந்த பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் சிஎம் வரைக்கும் இந்த விவசாயிகளோட எதிர்பார்ப்பு இப்போ இல்லை. ஏன்னா இந்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த யானை இங்கிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்றுதான் இந்த விவசாயிகளோட ஒரு கோரிக்கை. அதுவும் இந்த தேவசோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில தான் இவ்வளவு யானைகள் வந்து அட்டகாசம் செய்து கொண்டிருக்கு. இங்க இருக்கிற விவசாயிகள் வந்து அவல நிலைக்கு தள்ளி இருக்காங்க. அதாவது மனம் உடைந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்னதான் செய்கின்றது? அரசை கண்டித்தும் எவ்வளவோ போராட்டங்கள் படித்தும் மொட்டையடித்தும் ஒரு போராட்டங்கள் நாங்கள் செய்தோம். ஆனால் இதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசு எந்த எதுவும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. நாங்கள் இப்போது சாவதா வாழ்வதா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசு கவனிக்காமல் தான் இவ்வளவு நிலைமை எங்களது பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவுக்கும் அடிப்படை காரணம் வனத்துறையிலே முன்னாடியே யானை வந்து கொண்டு இருக்கும் பொழுதே நாங்கள் சொல்லியிருந்தோம் வனத்துறையினரிடம் வந்து இதை யானையை இங்கிருந்து விரட்டி விடுங்கள் என்று. ஆனால் அந்த யானையை விரட்டாமல் தவறிவிட்டார்கள். அதுதான் எங்களுடைய மெயினான பிரச்சனை. விவசாயிகளுக்கு இன்னும் சீக்கிரமாக நிவாரண நிதி கொடுக்கப்பட வேண்டும். அரசு அதில் கவனம் செலுத்தி உடனடியாக இங்கிருந்து யானையும் விரட்டி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.